வணக்கம். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான தமிழ் கவிதைகளை அலச போறோம். ம் சொல்லுங்க. ஒன்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட கல்லின் காயம். ம் இன்னொன்னு கவியரசு கண்ணதாசனோட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆஹா, ரெண்டுமே மிக முக்கியமான கவிதைகள். ஆமா, இது ரெண்டும் எப்படி வாழ்க்கையோட ஆழமான கேள்விகளை கேட்டு நமக்கு ஒரு மாதிரி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கவிதைகளோட மைய கருத்து, அதுல இருக்கிற மொழி அழகு, அப்புறம் அது சொல்ற வாழ்க்கை நெறிகள், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சில யோசனைகளை கொடுக்கணும். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் புது கவிதைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காரு இல்லையா? ஆமா. கண்ணதாசனை பத்தி சொல்லவே வேண்டாம். ஆயிரக்கணக்கான பாட்டு கவிதைன்னு அவர் தொடாத ஆளே இல்ல. ரெண்டு பேர் பார்வை நம்மள சிந்திக்க வைக்கும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கவிதைகளோட மையமே ஒண்ணுதான் போல தெரியுது. ம், அதாவது ஒரு மனுஷன் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம், அவன் போனதுக்கு அப்புறமும் அவனோட தாக்கம் இருக்கா? சரிதான். இந்த கல்லின் காயம்ல கவிஞர் கேக்குறாரு, கல்லறைய பார்த்து நீ வெறும் கோடுதானா, வெற்றிடத்தை நீ நிரப்பவில்லையா அப்படின்னு. ஆமா, இது நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்குது. நாம வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன பொருள்னு. கரெக்ட். அதே நேரத்துல கண்ணதாசன் என்ன சொல்றாரு? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு சொல்றாரு. ஆமா. அவன் செய்யற செயல்களால எவ்ளோ உயரத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு சொல்றது மாதிரி. அதாவது சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகும்னு சொல்றாரு. ஆமா, நம்பிக்கை, தடைகளை தாண்ட நம்பிக்கை. அதனால ரெண்டு பேருமே அர்த்தமுள்ள வாழ்க்கைய நோக்கிதான் நம்மள இழுக்கறாங்க. மொழியிலையும் இது தெரியுதில்ல. அப்துல் ரஹ்மான் கணித குறியீடுகளை பயன்படுத்துறாரு. ஆமா, கூட்டலாக, பெருக்கலாக, வகுத்தலாக அப்படின்னு. அது ஒரு வித்தியாசமான உத்தி இல்லையா? வாழ்க்கையை கணக்கு போட்டு பாக்குற மாதிரி. ஆமா, ரொம்ப நுட்பமா இருக்கு. அதே சமயம் கண்ணதாசன் பாருங்க, வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையக் காணலாம்னு சொல்றாரு. ஓ. ரொம்ப நேரடியா, ஆனா கற்பனை வளத்தோட மனசுல பதியிற மாதிரி சொல்றாரு. ரெண்டு கவிதைகள்லயுமே அந்த மோனை, இயைபு இதெல்லாம் இருக்கு. ஆமா, அந்த ஓசை நயம் படிக்கும்போதே ஒரு அழகு. அது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு அனுபவமா மாறுது. சரி, அந்த வாழ்க்கை நெறிகளுக்கு வருவோம். தானாள மனப்பான்மை பற்றி கண்ணதாசன் வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாமலாம்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் பணத்தை சொல்றாரா? இல்ல, அது பணத்தை மட்டும் குறிக்கல. நம்ம நேரம், அறிவு, அன்பு, உதவி எதை நாம அடுத்தவங்களுக்கு கணக்கு பார்க்காம கொடுக்கறோமோ அப்போ நம்ம வள்ளல் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா, இதே விஷயத்தை தான் அப்துல் ரஹ்மான் வேற மாதிரி கேக்குறாரு. நீ வெறும் கோடுதானா, வெற்றிடத்தை நீ நிரப்பவில்லையா? ஆமா, கேட்டாரு. அது பூர்த்தி செஞ்சியா அப்படின்னு. ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தவங்களுக்கு உதவுறது முக்கியம்னு சொல்றாங்க. அடுத்து தியாகம், வாழ போல தன்னை தந்து தியாகியாகலாம்னு கண்ணதாசன் சொல்றாரு. வாழ முழுசா பயன்படுற மாதிரி. ஆமா. அதேதான் அப்துல் ரஹ்மான். அதே, நீ பிறர்க்கு சுவாசமாக இருந்ததில்லையான்னு கேக்குறாரு. சுவாசம் உயிர் வாழறதுக்கு முக்கியம் இல்லையா? ஆமா, அது இல்லாம உயிர் இல்ல. கண்ணதாசன் சொல்றது தன்னை முழுசா குடுக்கறதுன்னா, அப்துல் ரஹ்மான் சொல்றது அடுத்தவங்க வாழ்க்கைக்கு நீ எவ்ளோ அத்தியாவசியமா இருந்தேன்னு கேக்குறது. ரெண்டுமே தியாகம்தான். அப்புறம் தலைமை பண்பு, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்னு சொல்றாரு கண்ணதாசன். இது எப்படி? அதாவது அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக உண்மையா வருத்தப்படுறதும் அவங்களுக்காக நிக்கிறதும் கூட தலைமை பண்புதான்னு சொல்றாரு. ஓ, சரி சரி. இத அப்துல் ரஹ்மான் எப்படி கேக்குறாருன்னா, எந்த புத்தகத்திலும் நீ பொருள் அடக்கமானதில்லையா அப்படின்னு. பொருள் அடக்கம்னா கண்டென்ட்ஸ் பேஜ் மாதிரி. ஆமா, அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு அது சொல்லும். அது மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில, அவங்க நினைவுகள்ல நீ ஒரு முக்கியமான ஆளா இருக்கியா, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கா? இல்லன்னா சுயநலமா வாழ்ந்துட்டோமான்னு கேள்வி கேக்குறாரு. ஆமா, சரியா சொன்னீங்க. அடுத்தவங்களுக்கு பயன் இல்லாம வாழ்றத கேள்வி கேக்குறாரு. கடைசியா அந்த மன உறுதி, சவால சமாளிக்கிற தைரியம், அப்துல் ரஹ்மான் நீ உன்னை பெற்றெடுக்கவே இல்லையான்னு கேக்குறாரே. அது சுய உருமாக்கம், நம்மள நாமளே உருவாக்கிக்கிறது. அதாவது அடிபட்டாலும் திரும்ப எழுந்து வர்றதா? அதேதான். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கிட்டு திரும்ப எழுந்து நிக்கிற மன வலிமை வேணும்னு சொல்றாரு. இதே மன உறுதியே கண்ணதாசனும் சொல்றாரு இல்லையா? மனம் இருந்தால், வழி இருந்தால், துணிந்து விட்டால்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. நிச்சயமா, மனசோட வலிமை அதான் மையம். ரெண்டு கவிஞர்களுமே அதுதான் சொல்றாங்க. பிரச்சனைய பார்த்து பயப்படாம மன உறுதியோட நின்னா
எதையும் சாதிக்கலாம். ஒண்ணு நம்மள நாமளே சரி செஞ்சுக்கிற அகவலிமை. இன்னொன்னு வெளியில இருக்கிற தடைகளை உடைக்கிற மனத்துணிவு. ஆக பாத்தீங்கன்னா இந்த 2 கவிதைகளும் வேற வேற கவிஞர்கள் வேற வேற ஸ்டைலு, ஆனா அர்த்தமுள்ள வாழ்க்கை, அடுத்தவங்களுக்கு பயனா இருக்கிறது, மொழி வளம், தியாகம், தலைமை, மன உறுதி, இப்படி பல விஷயங்கள்ல ஒன்னா இணையுது. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கைங்கிறது சும்மா இருக்கிறதில்ல. நாம என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறோம், என்ன தடயத்தை விட்டுட்டு போறோம், ஆரம்பிச்சதை விட நாம எப்படி மேலானவங்களா ஆகுறோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதுதான் முக்கியம். ஆமா, இந்த கவிதைகள் நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க விட்டுது. உண்மைதான். சரி நேயர்களே, உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி. இந்த கவிதைகள்ல பொருளடக்கம், வள்ளல், சுவாசம்னு உருவகங்கள் வருது இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கை பயணம், அதோட தாக்கத்தை, அதோட செழுமைய நீங்க எப்படி அளந்து பாப்பீங்க? யோசிச்சு பாருங்க.